குரூப் 2 2A கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் கீ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ், ஓகேவா, ஆப்ஷன்ஸோடு படிங்க. ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சராக இருக்கலாம், ஓகேவா, மாற்றி கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் வந்து சரியானது கேட்டிருக்காங்க. கிளைகள் முறிந்து விழுந்தனன்னு முடிஞ்சிருக்கணும். ஏன்னா கிளைகள் அப்படின்றது பன்மை, அப்போ முடியும் போது எப்படி தான் முடியணும், பன்மையில் முடியணும். அடுத்தது மரம் வேகமாக வளர்ந்தது, மரம்ன்றது ஒருமை, ஸோ எப்படி முடிஞ்சிருக்கணும், ஒருமையில் முடிஞ்சிருக்கணும். அடுத்தது குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின, கல் அப்படின்றது பன்மை, தாவின பன்மை, ஸோ இதான் ஆன்சர். கரெக்டாக பன்மையிலே ஆரம்பித்து பன்மையிலே முடியுது. அடுத்தது யானைகள் குட்டிகளுடன் சென்றன, யானைகள் பன்மை, குட்டிகள் பன்மை, அப்போ சென்றது அப்படின்றது ஒருமை, அப்போ எப்படி முடிஞ்சிருக்கணும், சென்றன அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே, ஆன்சர் சி. அடுத்தது கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான், அப்போது கிறு கின்று ஆனின்று, ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்ததான். இது மூணுமே என்னென்னா நிகழ்கால இடைநிலை. அப்போங்க கிறு அப்படின்ருக்கு, அப்போ என்ன ஆன்சர், நிகழ்காலம் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள், புல்வாய் நவ்வி உலை, இது மூணுமே மானை குறிக்கும். இதில் பெண்ணை குறிக்கும் பெயர் கேட்டிருக்காங்க. மானை குறிக்கும் பெண்பார் பெயர் என்னென்னா பிணை வேறு எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா பன்றியை குறிக்க பயன்படும். பன்றி மற்றும் மான் ரெண்டுக்குமே பெண்பால் பெயர் என்ன அப்படின்னா பிணை தான். இந்த ஆப்ஷன் 4மே என்னென்னா பெண்பார் பெயர் தான். அடுத்தது நாகு அப்படின்றது பசுவை குறிக்கும், மாடை குறிக்கும் பெண்பார் பெயர், மாட்டை குறிக்கும் பெண்பார் பெயர். அழகு அப்படின்றது மயிலை குறிக்கும் பெண்பார் பெயர். அடுத்தது பெட்டை அப்படின்றது பல இடங்களில் வரும். கோழிக்கு வந்து பேடு வரும், கோழிக்கு வராது. நண்டுக்கு பெண்பார் பெயர் வந்து பெட்டை தான். சிங்கத்துக்கும் பெட்டை தான். பூனைக்கு பெட்டை தான். நாய்க்கு பெட்டை. கோழிக்கு வந்து பெண்பார் பெயர் பேடுன்னு வரணும், சேவல் பேடுன்னு வரணும், ஓகேவா. இது வந்து பெட்டை. நாய், நண்டு, சிங்கம், பூனை, இது 4க்குமே பெட்டை அப்படின்னு வரும்.